எல்லாமே நான் வந்து செய்யணும். என்னங்க என்னங்க சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? என்ன இவளுக்கு என்னங்க குறை வச்சோம்? ஒத்த பொண்ணு செல்ல கொடுத்து வளர்த்தீங்க, இப்படி ஊர் மேடுத்துக்கா. என்ன பேசுற தேவிக்கு? இப்ப கூட அவ டியூஷனுக்கு தான் போயிருக்காளா இல்ல இவன் கூட சுத்த போயிருக்காளான்னு தெரியலங்க. என்னங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போன் பண்ணி அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்க, உடனே வரட்டும். இன்னைக்கு அவளை கண்ண தொடமா வெட்டி போடுறேன். ஒண்ணு அவ சாகணும் இல்ல நான் சாகணும். தேவா ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. எங்க இருந்து எடுத்தது? அவ ஸ்கூல் பேக்ல இருந்துங்க. எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு வந்து இப்படி வாய்ச்சிருக்காளே. சரி, நீ அவகிட்ட இதை பத்தி பேசாத. அறியாத வயசு, ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி பிரச்சனையை பெருசாக்கிடாது. அறியாத பிள்ளையாங்க இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணுவா. அவ கையில இது எப்படி வந்துச்சுன்னு அவளை கேட்கணுங்க. இங்க பாரு, அதான் அவகிட்டே கேட்போம். பக்குவமா பேசினாதான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். கோவப்படாத, நான் பேசுறேன் அவகிட்ட. அது வரைக்கும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி அவகிட்ட காட்டிக்காத, புரிஞ்சுதா? எப்படிங்க என்னால முடியும்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. முட்டாள் மாதிரி பேசாத, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்காது. அகலையா வரட்டும், நான் விசாரிக்கிறேன். பொறுமையா இரு. அம்மா உள்ள படுத்திருக்காமா, உடம்பு சரியில்லை. என்னாச்சுப்பா? காய்ச்சல்மா, மாத்திரை போட்டு தூங்க சொல்லியிருக்கேன். பா வாமா, இப்படி உட்கார். நாளைக்கு ஒன்று ஸ்கூல் லீவ் தானே? ஆமா. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்க போலாமா? சன்ரைஸா? ஹே ஜாலி, போலாம்ப்பா. சரி, டைம் ஆயிடுச்சு, காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும். நீ போய் படுத்துக்கோ, நான் எழுப்பிடுறேன் காலையில். ஓகேப்பா, குட் நைட். குட் நைட். இங்க வாமா. பா ப்ளீஸ் பா, 2 minutes. ஒரு நிமிஷம் வா, பேசணும் உங்ககிட்ட. உட்கார். Feel so peaceful பா. அதனால தான் சில முக்கியமான முடிவு எடுக்க இந்த நேரத்தில் நான் இங்கே வந்துடுவேன். அதுக்கு தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னாச்சுப்பா? உனக்கும் அம்மாக்கும் இது சண்டையா? Then what's the issue பா? இது உன் பேக்கில் இருந்துச்சுட்டு நேற்று அம்மா எடுத்து கொடுத்தா. God, no 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 no. I am sorry பா. I can explain. சொல்லு, இது எப்படி உன் பேக்கில் வந்துச்சு? இது என்னோடது இல்லைப்பா, பூனியோடதுப்பா. ஐ ஷோ யூ சம்திங்னு சொல்லி நேற்று கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் டேபிள் கிட்ட வந்து காமிச்சாப்பா. சடனாக மிஸ் உள்ளே வந்ததும் என் பேக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. கடைசியில் அவளும் மறந்துட்டா, நானும் வந்துட்டேப்பா. சத்தியமாக இதான்ப்பா நடந்தது, வேற ஒன்றும் இல்லைப்பா. பா, நான் உங்கள் பொண்ணுப்பா, நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. பா பா, என்னை நம்புங்கப்பா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதுடா. உன்னை திட்டுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரல, உன் கூட பேசுறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். சொல்லுப்பா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு என்ன உன் அப்பாவை நினைக்காம உன் ஃப்ரெண்டாக நினச்சி என்கிட்ட பேசணும். சொல்லுடா, முடியுமா? நோப்பா, ஹவு கேன் ஐ எம் ஸோ எம்பாரஸ்ட். என்ன அப்பாவா நினைக்கிறனால தான் உனக்கு அப்படி தோணுது. ஃப்ரெண்டாக நினச்சி பாரு.
சொல்லுப்பா. குட், வெரி குட். டு பி ஆனஸ்ட், என்னை விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன் லைஃப்பில் யாருமே அமைய மாட்டாங்க, தெரியுமா உனக்கு? ஐ கேன் ப்ரூவ் இட். ஹவ்? சொல்கிறேன். பெஸ்ட் ஃப்ரெண்டோட ப்ரைமரி குவாலிட்டி என்ன? அன்கண்டிஷனல் லவ். அதுக்கு என்ன? மை ஃப்ரெண்ட்ஸ் டூ லவ் மீ அன்கண்டிஷனலி. நிச்சயமாக இல்லை. ஹவு டு யூ நோ? ஐ நோ. இப்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிரித்து பேசலைன்னா அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா? ஸோ அவங்க உன் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறதுலையும் பதிலுக்கு நீயும் அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. ஆனால் என்கிட்ட நீ நல்லா பேசினாலும் பேசலைனாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். இப்போ சொல்லு, என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு கிடைப்பாங்க? அண்ட் நவ் கம்மிங் டு த பாயிண்ட். உனக்கு எப்போ தனி ரூம் கொடுத்தோமோ அப்போவே நீ பெரிய பொண்ணு தான். என்றைக்கு நீ ஏஜ் அட்டன் பண்ணியோ அன்றைக்கே செக்ஸ் எஜுகேஷன் பற்றி உங்கள் அம்மாவை உங்ககிட்ட பேசணும். அவள் தான் சும்மா இருங்க சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாள். சரி, ஸ்கூல்லையாவது இது சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் செக்ஸுன்ற வார்த்தையை கேட்டோன்னே ஆளுக்கு மூஞ்ச சொல்லிச்சாங்க. நேற்று உன் பேக்கில் காண்டாமை பார்த்த போது தான் முடிவு பண்ணேன் நானே உங்கள்கிட்ட நேரடியாக பேசி ஆகணும்னு. சரி, மனசில் பட்டதை தயங்காமல் சொல்லு. குழந்தை பெற்றுக்க சரியான வயசு என்ன? 22க்கு மேலே. ஏ, அட் த இயர்லியஸ்ட் 21 தானே கல்யாணம் பண்ணலாம். அப்போது 22 ப்ளஸில் தானே குழந்தை பெற்றுக்க முடியும். அப்போது செக்ஷுவலாக ஆக்டிவ் ஆகிறதுக்கு என்ன வயசாகும்? தயங்காமல் சொல்லு. நான் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல. கமான். 21. எப்போ உனக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சதோ அப்போ இயற்கை மறைமுகமாக உங்ககிட்ட சொல்கிற விஷயத்து தான் தட் யூ ஆர் ரெடி டு ஹாவ் எ சைல்டு பயாலஜிக்கலி. பயாலஜிக்கலின்ற வார்த்தையை நான் அழுத்தமாக சொன்னேன், கவனிச்சியா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்படி பயாலஜிக்கலாக ரெடி ஆகிறது அவசியமோ அதே போல் இன்னும் சில விஷயங்களில் ரெடி ஆகணும். உதாரணத்துக்கு ஃபிசிக்கலி, எமோஷ்னலி அண்ட் மென்டலி. இப்படி இந்த வயசில் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் பழகிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதை இன்கம்ப்ளீட்னு தான் சொல்லுவேன். அது ஏன் இன்கம்ப்ளீட்னு தெரியுமா? தெரியலப்பா. சொல்கிறேன். ஹேவிங் செக்ஸ் இதை வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம்? வேறனா? வாட் யூ மீன்? ஃபார் எக்ஸாம்பிள், அது அது உடலுறவு வச்சுக்கிறது. சொல்லு, இந்த மாதிரி வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம்? என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸ்லீப்பிங் டுகெதர். வேறு வேறு ஹேவிங் கோய்டஸ். வேறு 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 எதுவும் தோணலேப்பா. நல்லா யோசிமா. நான் எதிர்பார்த்த வார்த்தை இன்னும் வரலையே. ஐ நோ, கள்ளக்காதல் தானே. உன் மனசுக்குள்ளே இந்த வயசில் பண்ணுறது தப்புன்னு நினப்பு இருக்கு, அதனால தான் இப்படி சொல்கிறேன். இல்லைப்பா, நீ தான் என் வாயை கிளறி என்கிட்ட இருந்து வார்த்தையை பிடுங்குற. வேறு எப்படி சொல்லலாம்? தெரியலையேப்பா, நீயே சொல்லு. மேக்கிங் லவ். சே, ஹவு டிட் ஐ மிஸ் தட்? கள்ள காதலை பிடிச்சிட்டு நல்ல காதலை விட்டியம்மா. உடல் உறவு அனுபவிக்க நல்லா தான் இருக்கும். அதே உடல் உறவு காதலோட இணைஞ்சிட்டு இருந்தால் 1000 மடங்கு நல்லாயிருக்கும். உண்மையான காதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் செக்ஸோட ஃபுல் பொட்டென்ஷியலை உன்னால் அனுபவிக்க முடியும். பட் அப்படி ஒரு ஆழமான காதல் அடையிறதுக்கு உனக்கு இன்னும் நிறைய அனுபவம் வேணும். அதனால தான் இந்த வயசில் உன்னோட செக்ஷுவல் அட்வென்ச்சர் எல்லாம் இன்கம்ப்ளீட்னு சொன்னேன். புரிஞ்சுதா? பயாலஜிக்கலி ரெடி ஆகிட்டதால் உடனே உடலுறவு வச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. மற்ற விஷயங்கள்லையும் ரெடி ஆகணும். உன்னோட உடலில் உணர்வுகளில் உண்டாகிற மாற்றங்களையே இப்போ தான் நீ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் உடலுறவு கொள்கிறப்போ அது உளவியல் ரீதியாக உனக்குள்ளே பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். உன்னோட வயசில் உள்ளவங்களுக்கு அந்த தாக்கம் அதிகமாகவே இருக்கும். உன்னோட உடலுக்கும் மனசுக்கும்
எல்லைகள் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே தவறான அடி எடுத்து வச்சிடாதுமா. Do you get what I'm telling you? பா சொல்லுமா. என்னடா எது வந்தாலும் தயங்காம சொல்லு. I told you I'm your best friend. ஐம் சாரிப்பா. இட்ஸ் ஓகேடா சொல்லு. நான் உன்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். இந்த காண்டம் பூனி கொடுக்கல, என் ஃப்ரெண்ட் ஆதித்யா கொடுத்தாப்பா. என்ன? அவன் பார்க்க தான் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பான்ப்பா, பட் ஹீ இஸ் வெரி சென்சிட்டிவ். அவன் உன்ன மாதிரியே ரொம்ப நல்லவன்ப்பா. என்ன மாதிரி? யூனோ, அவன் எனக்கு கிஸ் பண்ண 2-3 சான்ஸ் இருந்தும் கிஸ் பண்ணலை. ஹி வாஸ் வெயிட்டிங் பேஷண்ட்லி அன்டில் ஐ கிஸ் ஹிம். அவன் எதுக்கு காண்டம் உங்ககிட்ட கொடுத்தான்? பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு பி வித் மீ. அவன் இதை என்கிட்ட கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னா? ஐ லவ் யூ அண்ட் ஐ வாண்ட் டு பி வித் யூ. ஐ வாண்ட் ஃபோர்ஸ் யூ அண்ட் ஐ வில் வெயிட் அன்டில் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஓகே வித் டூயிங் திஸ். நீ அந்த பையனை சென்சிட்டிவ் நல்லவன் எப்படி சொல்ற? எப்படின்னா, ஐ ஜஸ்ட் டோல்ட் யூப்பா, ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ டு டிசைட். என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாமல் எனக்காக வெயிட் பண்ண சொன்னான். இதுக்கு மேலே உனக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும்? நீ எதை சென்சிட்டிவ்னு சொல்றியோ அது வக்கர புத்தி நான் நினைக்கிறேன். யூ மீன் க்ரூப்ட்? நோ நோ நோ, ஹீ இஸ் நாட் க்ரூப்ட். அப்போ சரி, என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. அவன் உண்மையிலேயே உனக்காக காத்துட்ருக்கானா? அந்த காண்டம் அவன் ஏன் வச்சுக்கல, உங்ககிட்ட எது கொடுத்தான்? அது வந்து he wants to prove that he gives me importance and he is waiting. அதான் சொல்லிட்டானே, அப்படியே உங்ககிட்ட கொடுக்கணும். அதுக்கு அவசியம் என்ன? நான் சொல்லட்டுமா ஏன்னு? ஏன்னா நீ தினம் தினம் அந்த காண்டமை பார்க்குற போதெல்லாம் அவன் உன் கூட இருக்க ஆசைப்பட்றான். உனக்காக அந்த ஆசையை கட்டுப்படுத்தி வச்சுருக்கான்னு நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுன்றதுக்காக தான். இதில் தன்னை ஒரு தியாகியாகவும் உன்னை ஒரு குற்றவாளியாகவும் சித்தரிக்கிற முயற்சி இல்லாமல் வேற என்ன? என்னால் உன் எக்ஸ்ப்ளனேஷன் ஏற்றுக்க முடியாதுப்பா. நீ பேச்சிலே மடக்க பார்க்குற, நீ வேணும்னே என்னை குழப்ப பார்க்குற. மற்ற அப்பாக்கா மாதிரி நீயும் முடிவெடுக்காதப்பா. நீ மாடர்ன் அப்பா. ஐ ஹோப் யூ பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டாட்டர் பெட்டர். சரி, ஐ அக்ரி டு டிஸ்அக்ரிமா. உன் பார்வையில் அவன் நல்லவனா தெரிகிறான், என் பார்வையில் அவன் கெட்டவனா தெரிகிறான். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். ஒரு டெஸ்ட்டு வச்சு அவன் நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிச்சிடலாம். அது வரைக்கும் நீ லிமிட்குள்ளே இருப்பேன்னு எதிர்பார்க்குறேன். ஐ ஹோப் யூ வில் பி வித் இன் யுவர் லிமிட்ஸ். கம் ஆன் பா, தட்ஸ் நாட் ஃபேர். நாட் ஃபேர்? நாட் ஃபேர். யூ டேக் டைம் டு திங்க் அகல். 15 வயசு தான் ஆயிருக்கு உனக்கு. ஒருவேளை அவன் நல்லவனாக இருந்தால் வருங்காலத்தில் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். குறைஞ்சது 50-60 வருஷம் அவன் கூட வாழ போகிறேன். இவன் நல்லவனா கெட்டவனான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு 5-6 மாதம் வெயிட் பண்ண மாட்டியா? 6 மாதம் அவனோட பேசாமல் இருந்தா நான் அவனை மறந்துடுவேன்னு நினைக்கிறேன்ல. இது டூ மச் பா. நான் எப்படி அவங்ககிட்ட பேசாதுன்னு சொன்னேன்? நோ அலோன் டைம் தான் சொன்னேன். கிளாஸில் அவனை பார்த்தா பேசு பழகு, தனியாக மீட் பண்ணுறது தான் வேணான்னு சொன்னேன். அகல், அகல், என்ன டீப் திங்கிங்? அவனை நல்லவனாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கலான்னு யோசிக்கிறியா? இல்லைப்பா, ஆக்சுவலி நீ சொன்னதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்க தான் செய்யுது. என்ன? அவன் என்னை ஏமாத்துறோன்னு நினைக்கிறான்னு சொன்னல, அதுக்கு மேபி லெஸ் தென் 1% சான்ஸ் இருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துலாமா? ஷூர், பட் என்ன டெஸ்ட்? லெட் மீ திங்க். அடுத்து அவனை எப்போ தனியாக மீட் பண்ணுறதா இருக்கு? இன்னைக்கு 10 to 12 ஸ்பெஷல் கிளாஸ்னு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்ப்பா. ஆனால் நீ தான் நோ அலோன் டைம்னு சொல்லிட்டியே, அதனால போக மாட்டேன். ஓகே, இப்படி பண்ணலாம் இல்லையா? நீ அவன் கூட கம்பைன் ஸ்டடி பண்ணப்போ அங்கே போனதும் அவங்ககிட்ட நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு.
எங்கள் அப்பாவை மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. மண்டே ஸ்கூலில் போய் டிசி வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் எல்லாருமே ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னா அவனுக்கு உன் கூட செக்ஸ் வச்சுக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தால் உடனே ட்ரை பண்ணுவான். சப்போஸ் இல்லை, உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான்னா நான் உனக்காக காத்திருக்கேன், லெட்ஸ் ஸ்டே இன் டச்னு சொல்லி சந்தோஷமாக உன்னை வழி அனுப்புவான். சவுண்ட்ஸ் லைக் அ பிளான்பா. ஆனால் அவன் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு வகையில் தான் பிஹேவ் பண்ணுவான்னு எப்படிப்பா சொல்கிற? இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மேம். ஒன்று 100% செக்ஸ், இன்னொன்று 100% லவ். இந்த ரெண்டுக்கு நடுவில் அவன் எங்கே வேணா இருக்கலாம். அவனோட ரியாக்ஷன் வச்சு அவன் இந்த பக்கமா இல்லை அந்த பக்கமானு உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் 1-2 டெஸ்ட் கூட வச்சுக்கலாம். ஓகேப்பா, டன். நீ வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ஃபோன் அட்டன் பண்ணி லைன்லேயே இருக்கேன். அங்கே போய் நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட சொல்லு. அவன் எதாவது தப்பாக ரியாக்ட் பண்ணனா அப்பா அடுத்த நிமிஷம் உள்ளே இருப்பேன். தைரியமாக போ. டேக் கேர். நீ தைரியமாக உள்ளே போமா, நான் இருக்கேன். டோன்ட் வரி. அகல்யாவா? எல்லாரும் எங்க? எல்லாம் வெளில போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? ஊருக்கு. ஓ அப்படியா? அப்புறம் என்ன? நீ கொடுத்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? அப்பா மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்க. கம்மிங் மண்டே ஸ்கூலில் டிசி அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் மும்பைக்கு போகிறோம். என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்லை அதுக்கு நான் ஒரு விடு. ஒன்றும் இல்லை அகல். நம்ம டச் பண்ணுற வேலை வச்சுக்காத ப்ளீஸ் அகல், ஒரே ஒரு வாட்டி அகல். விடுடா ப்ளீஸ் அகல். நான் ஒரு கேளு, ஒரே ஒரு வாட்டி அகல். சொல்றது கேளு, ஒரே ஒரு வாட்டி பண்ணா சரியா? இதுவும் பயப்படாது. விடுடா, விடுடா. அகல், சொல்றதை கேளு. அகல், போகாத. ஒன்றும் இல்லைம்மா. சாரிப்பா, ஐ லவ் யூப்பா.